Hi everyone, this is from CBS Academy. இன்னைக்கு நம்ம துணைமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஜனவரி 12 விண்ணில் பாய்கிறது PSLV C-62 ராக்கெட். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். புவியை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள செயற்கைக்கோள் உள்பட 19 செயற்கைக்கோள்களுடன் PSLV C-62 ராக்கெட் வந்து விண்ணில் ஏவப்பட இருக்கு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி. ஸோ தொலை தொடர்பு வழிகாட்டுதல் சேவை, ஸோ இதற்காக தான் இந்த செயற்கைக்கோள்கள் வந்து விண்ணில் வந்து அனுப்பப்படுகிறது. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ராக்கெட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா PSLV, GSLV, LV-M3 ராக்கெட்டுகள் வந்து இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த 19 ராக்கெட்ல இருக்கக்கூடிய இந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் பார்த்தீங்க அப்படின்னா EOSN-1. ஸோ இது இஸ்ரோவால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். ஸோ இது வந்து ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஜனவரி 12ஆம் தேதி வந்து செலுத்தப்படுகிறது. ஸோ இதனுடைய முக்கியமான அம்சம் பார்த்தோம் அப்படின்னா விவசாயம், நகர்ப்புற திட்டமிடல், சுற்றுச்சூழல் ஆய்வு மற்றும் மதிப்பீடு, இந்த அம்சங்களுக்காக தான் இந்த சேட்டலைட் வந்து விண்ணில் வந்து ஏவப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இராணுவ கண்காணிப்புக்கும் உதவிகரமாக இந்த செயற்கைக்கோளானது இருக்க போகிறது.